Good afternoon students. Today we discuss about the new lesson atomic structure. Atomic structure தான் தமிழில் அணு அமைப்பு அப்படி சொல்லுவோம். ஸோ ஒரு அணுவோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத அதை யார் கண்டுபிடிச்சாங்க, அதை பற்றின தியரிஸில் யார் என்ன சொன்னாங்கன்றதை இந்த லெசனில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் டால்டன் அட்டாமிக் தியரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டால்டன் அட்டாமிக் தியரியோட குறைபாடுகள் மற்றும் நிறைவுகளை பற்றி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது டால்டன் அட்டாமிக் தியரி அப்படின்றது ஃபஸ்ட்டு ஆட்டமை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு தேரியை வெளியிட்டவர் தான் டால்டன். ஸோ அவருடைய தேரியில் இருக்கக்கூடிய ஒரு சில அட்வான்டேஜஸ்ஸு, நிறைவுகள் என்ன, அதே போல் லிமிட்டேஷன், குறைபாடுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிஸ்டிங்விஷ் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அண்ட் தர் ப்ராப்பர்ட்டிஸ். அதே போல் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்லாம் என்னென்ன, அது என்னென்ன இருக்குது, ஸோ அதுக்கான சில பண்புகள் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். கெட் அன் ஐடியா அபவுட் தாம்சன் ஆட்டம் மாடல் அண்ட் இட்ஸ் லிமிட்டேஷன். அதே போல் தாம்சன் ஆட்டம் மாடல் எப்படி இருக்கும், அதே போல் அதனுடைய லிமிட்டேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கால்குலேட் த வேலன்சி ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஒவ்வொரு தனிமத்துக்கு இருக்கக்கூடிய வேலன்சி, ஒவ்வொரு தனிமத்துக்கும் தனித்தனியாக வேலன்சி இருக்கும். ஸோ இந்த வேலன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த வேலன்சி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறத பற்றி பார்க்கலாம். ரைட் த கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஒரு காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கெமிக்கல் ஃபார்முலா எழுதணும், இல்லை ஒரு மாலிகுலர் ஃபார்முலா எழுதணும். ஒரு காம்பவுண்டுக்கு ஒரு எலமெண்ட்டுக்கு எழுதினா எப்படி எழுதலாம், அது எப்படி எழுதட்டும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பேலன்ஸ் த கெமிக்கல் ஈக்குவேஷன். ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸ்டேட் த லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். அதே போல் கெமிக்கல் காம்பினேஷன், வேதியியல் இணைப்பாடு வந்து எப்படி அது ஒரு விதிக்கு உபயோக பண்ணணும், அதை பற்றின விதிகள் என்னென்னத்தையும் இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்கலாம். எவ்ரி சப்ஸ்டன்ஸ் இன் அவர் சரௌண்டிங் இன் மேடப் ஆஃப் யூனிக் எலமெண்ட்ஸ். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வந்து பற்றி சொன்னால் ஒவ்வொன்றும் தனித்தனியான எலமெண்ட்ஸால் ஆனது. ஓகே, நம்ம வீட்டில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில், நாடுகளில் பார்த்தீங்கன்னா பலவிதமான பொருட்களை பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொன்றும் தனித்தனியான ஒரு எலமெண்ட்ஸால் ஆனது. தேர் ஆர் 180 எலமெண்ட்ஸ் ஐடென்டிஃபை வேர்ல்டு வைட் ஸோ ஃபேர். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் 118 வகையான தனிமங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. 180 எலமெண்ட்ஸ் வந்து இன்னி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவுட் ஆஃப் த இட்ஸ் எலமெண்ட்ஸ் 92 எலமெண்ட்ஸ் அக்யூர் இன் த நேச்சர் அண்ட் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆர் சிந்தசிஸ்ட் இன் த லேபரேட்டரிஸ். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 118 வகையான தனிமங்களில் 92 தனிமங்கள் இயற்கையான முறையில் தானாகவே கிடைக்குது. மீதி இருக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேபரேட்டரிஸில் நம்ம தயாரிக்கிறோம். காப்பர், அயன், கோல்டு அண்ட் சில்வர் ஆர் சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த நேச்சர். காப்பர், அயன், கோல்டு, சில்வர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் பூமியில் கிடைக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸ் லைக் டெக்னீஷியம், புரோமேத்தியம், நெப்டியூனியம் அண்ட் புளூட்டோனியம் ஆர் சிந்தசைஸ்டு இன் அவர் லேபரேட்டரிஸ். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியம், புரோமோத்தியம், நெப்டூனியம், புளூட்டோனியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேபில் மேன்மேடாக தயாரிக்கக்கூடிய, ஆர்டிஃபிஷியலாக தயாரிக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஈச் எலமெண்ட் இஸ் மேடப் ஆஃப் சிமிலர் மினியூட் பார்ட்டிக்கல் கால்டு ஆட்டம். ஸோ அது வந்து எப்படியாக இருந்தாலும் சரி, அது நேச்சுரலாக இருக்கலாம், இல்லைனா ஆர்டிஃபிஷியலாக இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஒரே மாதிரியான ஒரு அணுக்களால் ஆனது அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ எல்லா எலமெண்ட்ஸுமே எதால் ஆனது கேட்டால் ஒரு சிறிய துகளாக இருக்கக்கூடிய அணுவால் ஆனது அப்படி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த எலமெண்ட் கோல்டு இஸ் மேடப் ஆஃப் கோல்டு ஆட்டம் which determine its characteristics. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோல்டு எடுத்துக்கலாமா. அப்போ கோல்டு எடுத்துகிட்டு சொன்னால் அந்த கோல்டு எதால் ஆனதுக்கிட்டால் கோல்டு அப்படின்ற ஆட்டமால் ஆனது. ஸோ அந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே மாதிரியான ஆட்டமாக இருக்கக்கூடிய கோல்டால் ஆனது. ஸோ அந்த ஒரு தனிமத்தோட அணுவு தான் அதனுடைய கேரக்டரிஸ்டியை வந்து பார்த்தோன்னா உருவாக்குது. ஓகேங்களா, ஸோ அதை அதனுடைய பண்புகளை தீர்மானிக்குதுன்னு கேட்டால் அந்த அணு தான். த வேர்ட் ஆட்டம் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் அட்டாமஸ். இது வந்து பார்த்தி சொன்னால் க்ரீக் வேர்ட் அட்டாமஸ் அப்படின்ற வார்த்தையில் தான் இந்த ஆட்டம்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்தது. இதில் டாமஸ் மீன்ஸ் ஸ்மாலஸ்ட் டிவிசிபிள் பார்ட்டிகல் அண்ட் அட்டாமஸ் மீன்ஸ் ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல். இல்லை அட்டாமஸ்ன்னு பேர் வந்துச்சு இல்லையா, இல்லை டாமஸ் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தோன்னா ஸ்மாலஸ்ட் டிவிசிபிள் பார்ட்டிகல், ரொம்ப சிறிய உடைக்க முடியக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம டாமஸ் அப்படின்னு சொல்கிறோம். அட்டாமஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மீனிங் ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல், மிக சிறிய உடைக்க முடியாத ஒரு துகள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அப்போது அட்டாமஸ்க்கு என்ன மீனிங், ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்ஷியன்ட் க்ரீக் பிலாசபர் லைக் டெமோக்ரட்டிஸ் ஹாவ் ஸ்போக்கன் அபவுட் ஆட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் க்ரீக் பிலாசபர், கிரேக்க நாட்டு தத்துவ ஞானி டெமோக்ரட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது தான் சொல்லியிருக்காரு. ஈவன் அவர் தமிழ் போயட் ஔவையார் அஸ் மென்ஷன் அபவுட் ஆட்டம் இன் பர் போயம் வைல் டிஸ்கிரைபிங் திருக்குறள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றி சில கருத்துக்கள் சொல்லும்போது ஔவையாரும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, அணுவை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி
திரித்த குரல் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, யார்? நம்ம ஔவையார். பட் none of them above have scientific பேஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களை அணுவை பூட்டி ஏழ்கடல் பூட்டி குறுக திரித்த குரல் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா ஒரு சயின்டிஃபிக்கான எந்த ஒரு பேஸும் கிடையாது. சும்மா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அணுவை பற்றின ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான சயின்டிஃபிக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. த ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் தியரி அபவுட் ஆட்டம் வாஸ் கிவன் பை ஜான் டால்டன். ஃபஸ்ட்டு ஆட்டமை பற்றின ஒரு தியரியை வெளியிட்டது யாருன்னு கேட்டால் ஜான் டால்டன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். Followed by him, J.J. Thomson and Rutherford have given their theory about atom. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து J.J. Thomson and Rutherford இவங்க எல்லாமே வந்து பார்த்தா அணுவை பற்றின சில தியரிஸை வெளியிடுறாங்க. In this lesson, we will study how atomic theories evolved at different times. ஸோ இந்த லெசன் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அட்டாமிக் தியரிஸை பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெளிவந்த சில தியரிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். We will also study about valency, molecular formula, rules for naming chemical compounds and balancing chemical equation. அது மட்டும் இல்லாமல் இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலன்சினா என்ன, அது வேலன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை பற்றியும் படிக்க போகிறீங்க. மாலிகுலர் ஃபார்முலாவை எப்படி நம்ம உருவாக்கலாம், அது எப்படி எழுதலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். ரூல்ஸ் ஃபார் நேமிங் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுக்கு எப்படி நேம் வைக்கலாம், ஸோ எதை முன் வைக்கணும் எதை பின்னாடி வைக்கணும் அப்படின்றத பற்றியும் இந்த கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன், ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்றதை பற்றியும் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. ஜான் டால்டன்ற ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டமை பற்றி ஒரு சில தியரியை கொடுத்துருக்காரு. அதை ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஜான் டால்டன் ப்ரொவைடட் எ பேசிக் தியரி அபவுட் த நேச்சர் ஆஃப் மேட்டர். ஸோ உலகத்தில் கூடிய பருப்பொருட்கள் இல்லையா, அந்த பருப்பொருட்களை பற்றின ஒரு அடிப்படையான ஒரு கருத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, he proposed a model of atom known as a Dalton atomic theory in 1808 based on this experiment. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இவர் 1808 ஆட்டமை பற்றின ஒரு தியரியை வெளியிட்டிருக்காரு. த மெயின் பாஸ்டுலேட்டர்ஸ் ஆஃப் டால்டன் அட்டாமிக் தியரி ஆர், ஸோ அதை சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களை அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆல் த மேட்டர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கால்டு ஆட்டம். இப்போது நம்ம இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே எதால் ஆனது அப்படி சொன்னால் ஒரு ஸ்மால் பார்ட்டிகளால் ஆனது. அந்த பார்ட்டிகல் தான் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா, உலகத்தில் நிறைய பொருட்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங் கூட இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தா அடிப்படையான ஒரு பொருளால் ஆயிருப்பாங்க இல்லையா, அந்த பொருளுக்கு பேர் தான் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லா பொருளுமே எதால் ஆனதுன்னா ஆட்டமால் தான் ஆனது. கிரீக் பிலாசபர் டெமோக்ரிட்டஸ் யூஸ் த சேம் நேம் ஃபார் த ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல். அதே போல் கிரேக்க தத்துவஞானி டெமோக்ரிட்டஸும் இந்த ஆட்டம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கு மீனிங் என்னென்னா ஃபார் த ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல், மிக சிறிய உடைக்க முடியாத துகள் அப்படி சொல்லிட்டு பொருள். ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஆல் ஆஸ்பெக்ட், சைஸ், ஷேப், மாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதே போல் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டோட ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜனில் மொத்தம் 8 ஆட்டம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 8 ஆட்டம்லையும் ஒவ்வொரு ஆட்டமும் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருடைய சைஸாக இருக்கட்டும், அவருடைய ஷேப்பாக இருக்கட்டும், அவருடைய மாஸாக இருக்கட்டும், அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அப்போது ஒரே தனிமத்தோட அணுக்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்தால் ஒரு தனிமத்தை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, atom of different elements have a different sizes and masses and possess different properties. அதே போல் atom of different element, வேறு வேறு தனிமத்தோட அணுக்கள் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனுடைய அணு வேறு மாதிரி இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுடைய அணு வேறு மாதிரி இருக்கும். வேறு வேறு தனிமத்தோட அணு வேறு வேறு மாதிரி இருக்கும். அவருடைய நிறையாக இருக்கட்டும், அவருடைய சைஸாக இருக்கட்டும், அவருடைய ஷேப் ஆகட்டும், அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவாக இருந்தாலும் அது வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லா தனிமையும் எதால் கேட்டிங்கன்னா அணுவால் தான் ஆனது. ஆட்டம் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. அணுவை வந்து ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆட்டம் இஸ் இன்டெஸ்ட்ரக்டிபிள், அதாவது அணுவை உடைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆட்டம் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மே பி கம்பைன் வித் ஈச் அதர் இன் எ ஃபிக்ஸட் சிம்பிள் ரேஷியோ டு ஃபார்ம் மாலிகுல்ஸ். அதே போல் இந்த ஆட்டம் இன்னொரு ஆட்டமாக கூடவோ இல்லை ஒரு எலமெண்ட்டோட ஆட்டம் இன்னொரு எலமெண்ட்டோட ஆட்டம் கூடயோ ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் கம்பைன் ஆகி நமக்கு மாலிகுல்
மாலிகுலை கொடுக்குது. ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் சேர்ந்து நமக்கு மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணும். எப்படி சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் கம்பைன் ஆகி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், an atom is the smallest particle of matter that take part in a chemical reaction. அதே போல் ஒரு துகளோட, அதாவது ஒரு பருப்பொருளோட மிக சிறிய துகள் தான் ஆட்டம் சொல்கிறோம் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகள் தான் அணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் H2+O ரெண்டுமே சேர்ந்து H2 வாட்டர் மாலிகுலை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எது ரியாக்ஷன் ஈடுபட சொன்னால் ஆட்டம் தான் ஈடுபடும். H2O அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனுடைய ஆட்டம் தான் கம்பைன் ஆகி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை அந்த இடத்துல உருவாக்கும். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகள் தான் அணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.